அனுதின பரலோக மன்னா -ஆகஸ்ட் 6ஆம் தேதி. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சோதனைக்கு நாம் நம்மை விலக்கி அதற்கு எதிர்த்து நிற்போமாகில் நாம் நற்குணத்தில் அதிகமாக பலப்பட முடியும். இது அந்த நேரத்தில் மாத்திரமல்ல, தொடர்ந்து நமக்கு ஏற்படும் சோதனைகளிலும் நம்மை பலப்படுத்தும். இதனால் நம் எதிராளியான சாத்தானை நாம் மேற்கொள்ளவும் முடியும். நாம் அவனுடைய சோதனைகளுக்கு இடம் கொடுப்போமாகில் அவன் நம்மை ஜெயித்தவனாக இருப்பான். அப்போஸ்தலர் கூறுவது போல அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாததல்லவே. அவன் வஞ்சகமுள்ள எதிராளி. தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அதற்கே அடிமைகளாக இருக்க முற்றிலும் பிரயாசப்பட வேண்டும். ரீபிரிண்ட் 2567. எல்லோருக்கும் வணக்கம். இந்த ஆழ்ந்த தேடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஆகஸ்ட் 6 தேதியிட்ட டெய்லி ஹெவன்லி மன்னா. இது யாக்கோபு 4:7 வசனத்தை மையமா வச்சிருக்கு. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இதுதானே? அதேதான். சோதனையை எப்படி எதிர்க்கிறது, அதோட விளைவு என்ன, ஏன் அது முக்கியம்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம். சரி, இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, சோதனையை நாம ரொம்ப உறுதியா நிராகரிக்கிறப்போ அது நம்ம குணத்தை பலப்படுத்துமா. இது எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் பார்க்கலாமா? நிச்சயமா. இங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அந்த எதிர்ப்போட உறுதி. அது ரொம்ப முக்கியம். உறுதி? ஆமா. அதாவது அந்த ஒரு தடவை சோதனையை ஜெயிக்கிறது மட்டும் இல்ல, எதிர்காலத்துல வர்ற சோதனைகளை சந்திக்கவும் இது நம்மள தயார்படுத்துதுன்னு ஆதாரம் சொல்லுது. ஓ, அப்படியா? ஒரு மாதிரி சோர்வடைய வைக்குதான். சோர்வடைய வைக்குதா? எப்படி? அதாவது நீங்க ரொம்ப உறுதியா இருந்தா உங்ககிட்ட மோதுறதுல பிரயோஜனம் இல்லைன்னு அவன் நினைக்க ஆரம்பிச்சுடுவான். நாம ஒரு கடினமான இலக்கு மாதிரி ஆயிடுவோன்னு சொல்லுது. கடினமான இலக்கு? இது கேட்க நல்லா இருக்கு. அப்போ நம்மளோட வேண்டாங்கிற உறுதியான பதில் அதுக்கு நீண்டகால பலன் இருக்கு, சரிதானே? ஆமா, கண்டிப்பா. இந்த குணாதிசய வலிமை அது எப்படி உருவாகுது? ஆதாரம் ஏதாவது சொல்லுதா? சொல்லுது. ஒவ்வொரு தடவையும் நீங்க உறுதியா ஒரு சோதனைய நோ சொல்லும்போது உங்க மன உறுதி இன்னும் கொஞ்சம் பலமாகுது. ஒரு தசைக்கு பயிற்சி கொடுக்கற மாதிரி. புரியுது. அதை விட முக்கியமா உங்க எதிரி இத கவனிக்கிறானா. உங்க உறுதிய பாக்கும்போது உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல, தர்க்கம் பண்ணி ஜெயிக்க முடியாதுன்னு அவன் புரிஞ்சுக்கிறான். ஓ, அப்ப அவன் முயற்சி பண்றதை விட்டுடுவான். ஓரளவுக்கு. அசையாத மனமேல இருக்கிறவங்க கிட்ட மோதுறது வேஸ்ட்னு அவன் முடிவு பண்ணிடுவான். அப்போ அந்த விவாதத்தை தவிர்க்கிறது தான் ரொம்ப முக்கியம்னு தோணுது. ஒருவேளை நம்ம தெரியாம அந்த சோதனையோட பேச ஆரம்பிச்சிட்டா, தர்க்கம் பண்ண ஆரம்பிச்சா, ஆதாரம் அதுக்கு பார்லேயிங்னு சொல்லுது இல்லையா? ரொம்ப சரி. நீங்க சொல்ற மாதிரி அதோட போய் விவாதிக்கிறது இல்ல தர்க்கம் பண்றது அது ரொம்ப ஆபத்துன்னு ஆதாரம் எச்சரிக்குது. ஆபத்தா? ஏன்? ஏன்னா நீங்க கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், அந்த தந்திரமான எதிரி பிசாசு இன்னும் நிறைய வாதங்களை கொண்டு வருவான். நியாயமா பேசுற மாதிரி பேசுவான். ஆமா. ஆனா அந்த வாதங்கள் எல்லாமே நம்மளோட குறிப்பிட்ட பலவீனங்களை குறி வச்சுதான் இருக்கும். ஏன் அவனை தந்திரமானவன்னு சொல்றாங்க? எப்படி அவன் தர்க்கத்துல நம்மள ஜெயிக்கிறான்? ஏதாவது உதாரணம் இருக்கா? இந்த பகுதியில அவனோட தந்திரங்களை லிஸ்ட் போடல, ஆனா அவனோட சுபாவத்தை பத்தி தெளிவா சொல்லுது. அவன தந்திரமான எதிரின்னு அப்போஸ்தலர் சொல்றதையும் அவனோட சூழ்ச்சிகளை நாம அறியாதவங்க இல்லன்னு ஞாபகப்படுத்துது. சூழ்ச்சிகள்? அதாவது அவனுக்கு நம்ம மனசு தெரியும், உண்மைய கொஞ்சம் மாத்தி பேசுவான், நம்ம ஆசைகளை தூண்டி விடுவான், ஏமாத்துறதுல அவன் கெட்டிக்காரன். சரி. அவன் சொல்ற தர்க்கம் கேக்குறக்கு சரியா மாதிரி தோணலாம், ஆனா அது நம்மள தப்பான வழிக்கு கொண்டு போயிடும். அந்த சூழ்ச்சிகளை பத்தி நாம ஜாக்கிரதையா இருக்கணும்னு எச்சரிக்கை வருது. ஆஹா, தர்க்கமெல்லாம் இங்க வேலைக்காகாது. எதிராளி நேர்மையா விளையாட மாட்டான். அப்போ இங்க சொல்ற சகோதரர்களுக்கு பாதுகாப்பான வழி எது? ஆதாரம் ரொம்ப தெளிவா சொல்லுது. கர்த்தருடைய வார்த்தைக்கும் ஆவிக்கும் உடனடியா நேர்மறையா கீழ்ப்படிகிறது. அதுதான் ஒரே பாதுகாப்பு. உடனடியா நேர்மறையா? ஆமா. எந்த தயக்கமும் இல்லாம மனப்பூர்வமா உடனே சரியானது செய்யணும். இது பிசாசு அவனோட தந்திரமான வாதங்களை ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கொடுக்காது. ஓ, விவாதத்துக்கே இடம் கொடுக்க கூடாது. அதேதான். விவாதத்துக்கு இடம் கொடுக்காம உடனே செயல்படுறதுதான் பாதுகாப்பு. சரி, அப்போ இந்த டெய்லி ஹெவன்லி மன்னா பகுதியிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை தொகுத்து சொல்லணும்னா, சொல்லுங்க. சோதனைய உறுதியா உடனே எதிர்க்கணும். அது நம்ம குணத்தை பலப்படுத்தும், எதிரியையும் சோர்வடைய வைக்கும். கரெக்ட். அதோட போய் விவாதிக்கவோ தர்க்கம் பண்ணவோ கூடாது. ஏன்னா எதிரி தந்திரமானவன், ஏமாத்துவான். ரொம்ப சரி.
உண்மையான பாதுகாப்பு தேவனுக்கு உடனே மனப்பூர்வமா கீழ்ப்படியறதுல தான் இருக்கு. அருமையா சொன்னீங்க. அந்த எதிர்ப்போட தன்மை அது எவ்வளவு உறுதியா வேகமா இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம்னு இந்த ஆதாரம் சொல்லுது. ஒரு மாதிரி விவாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கதவை சாத்திடுற மாதிரி. ஆமா. சரி, இந்த ஆழ்ந்த தேடலோட இறுதியில நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி. இந்த ஆதாரம் பிசாசோட சூழ்ச்சிகள் தந்திரங்கள் பத்தி பேசிச்சு இல்லையா? இப்போ இருக்கிற நம்ம உலகத்துல, நம்ம அன்றாட வாழ்க்கையில தனிப்பட்ட முறையில நாம கவனமா இருக்க வேண்டிய இல்ல உறுதியா எதிர்க்க வேண்டிய அந்த மாதிரி நுட்பமான சூழ்ச்சிகள் எதுவா இருக்கலாம்? எதுக்கு நாம உடனடியா கீழ்ப்படிய வேண்டியது அவசியம்? இது நீங்க ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்.